எங்கே பார்த்தாலும் காதல். இதுக்கு நம்ம வடக்கு நண்பர்கள் பரவாயில்ல. என்னடா நடு ரோட்டில் வண்டி நிப்பாட்டிச்சிருக்காளே. ஜிஜிக் ஜிஜிக். நான் படிக்கல, ஆனால் திறமையை சம்பாதிக்கிறேன். உனக்கு திறமையை சம்பாதிக்கிறியா? எந்த பொண்ணு என்ட்ரி இது கிடையாது போல. எந்த பொண்ணு என்ட்ரி வச்சிருக்கீங்க? கடா என்ட்ரி வச்சிருக்கீங்களே. ஓ சுவிட்ச் கபடி கே பால். ஹை போடா, ஓடு ஓடு ஓடு. கைஸ் லேட் ஆயிடுச்சு. கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி ஆகுது. இன்றைக்கி டே 7. ஆக்சுவலாக படுத்து தூங்கிட்டேங்க. நேற்று நைட்டு லேட்டாக தான் வந்தேன். ஸ்லாட் புக் பண்ணி வச்சுருந்தேன். பட் வந்து 12:40க்கு தான் லாகினே பண்ணேன். காலைல 6 மணிக்கு தான் தூங்கினேன். 6:30க்கு தான் தூங்கினேன். எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு தூங்குறதுக்கு 6 மணி ஆயிடுச்சு. ஓகே, லெட்ஸ் see வாட்ஸ் ஹேப்பனிங். ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் வெல்கம் வெல்கம். நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா, என்னோடய நெட்வொர்க்கை இன்க்ரீஸ் பண்ணுறது ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதை பற்றி தான் இந்த சேனலில் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்க்ராட்சில் இருந்து ஆரம்பித்து போயிட்டுருக்கு. டிஷர்ட் போடணும். காய் 6 minutes டிலே ஆயிடுச்சு. காய்ஸ் ஆர்டர் வந்துருச்சு. அது நமக்கு தான் நினைக்கிறேன். எஸ், அது நமக்கு தான். இல்லையா? ஹேய், தேங்க்யூ. இன்றைக்கி அமௌண்ட்டு கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு டீசெண்டாக வந்த மாதிரி தான் இருக்குது. எந்த பக்கம் போகிறது? எங்கே பார்த்தாலும் காதல். கப்புள்ஸ் தொல்லை தாங்க முடியல. இதுக்கு நம்ம வடக்கு நண்பர்கள் பரவாயில்ல. வடக்கு நண்பர்கள் எல்லாம் சிங்கிளாக தான் இருக்காங்க நம்மள மாதிரியே. பேசாமல் நம்ம பசங்களை எல்லாரையும் கழட்டி விட்டு வடக்கு நண்பர்கள் கூட சேர ஆரம்பிச்சிடணும். எங்கே பார்த்தாலும் காதல். ரெண்டும் ஒன்று தான். இப்போல்லாம் யார் காதல் பண்ணுறா? எல்லாம் காதல் பண்ணிட்டு தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஐய், இவங்க என்னடா? இவங்க வழி விட மாட்டானுங்க. நம்ம கிளம்புவோம். ஐயா, அங்கே போய் தொலைங்கடா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? அங்கே பாரு. ஐயோ, வெறுப்பேற்றுறான் இல்லை. டடா, பேசாமல் SRMல ஒரு MBA போடலாம் போலையா? சேலஞ்சை முடிச்சுட்டு SRM காலேஜில் போயிட்டு ஒரு MBA டிகிரியை போட்டால் தான் சரி. கைஸ் ஆர்டர் வந்துருச்சு. கைஸ் முடிவு பண்ணிட்டேன், SRM காலேஜில் MBA போட போகிறேன். நானும் எத்தனை நாள் தான் சிங்கிளாக இருக்கிறேன். 7 minutes கண்டிப்பாக லேட் பண்ணுவாங்க. கைஸ் ஃபுட் ரெடி. 3rd ஆர்டர் கம்ப்ளீட்டட். 70. ஓகே, சத்தியமாக நேற்று இன்றைக்கி பரவாயில்ல. கைஸ் 4th ஆர்டர் கோல்கொண்டாஸில் தான் போட்டிருக்காங்க. அபோடேயில் கியூ. இந்த அபோடேயில் பார்த்தீங்கன்னா 7 ஆரம்பித்து Z வரைக்கும் 26 டவர் வச்சுருக்கோம். PQRSTUV. Q வந்து அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். RST. இதுக்கு அடுத்து R. எங்கே ஆரை காணும்? ஓ, எஸ்ஸுக்கு அப்புறம் தான் டீயா? ஓ, இங்கே R இருக்குது. அப்படியே நேராக போனால் Q வரும்னு நினைக்கிறேன். எப்படி Q வந்துருச்சு. இது PQ. என்னடா நடு ரோட்டில் வண்டி நிப்பாட்டிச்சிருக்காளே. கேபால். ஜிஜிக் ஜிஜிக். கைஸ் ஆர்டர் கம்ப்ளீட்டட். வெயில் அடிக்கிறனால கேமரா கேங் ஆகுது. காய்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா 5:21 ஆகுது. 6 ஆர்டர் பார்த்துருக்கேன். 229 earn பண்ணியிருக்கேன். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எடிட்டிங் ஒர்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் பண்ணலான்ட்டு ஒரு சில விஷயம் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வேலை இருக்குது.
பட் என்ன பிரச்சனைனா மைண்ட் என்ன சொல்லுது, இப்போ இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பாருன்னு சொல்லுது. கடுப்பாகுமா ஆகாதா? இது இல்லாமல் போய் வடையை வேறு சாப்பிட்டேன். இப்போ நான் மதியம் சாப்பிடல, சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வடையை சாப்பிட்டேன்னா எப்படிலாம் ரீசன் தேடி பாரு பிரெயின். மதியம் சாப்பிடல, ஒழுங்காக சாப்பிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் மதியம் சோறு சாப்பிடாமல் இப்போ போயிட்டு வடையை சாப்பிட்ருக்கேன். மதியம் தான் சாப்பிடல, அதனால் வந்து இப்போ வடை சாப்பிட்டுக்க அப்படின்னு ட்ரிகர் ஆகுது. என்ன செய்ய? நான் படிக்கல, ஆனால் திறமையை சம்பாதிக்கிறேன். உனக்கு திறமையை சம்பாதிக்கலையா? என்னோட காலமாக தான் சம்பாதிக்கிறேன். உனக்கு அதோட காலமாக இருக்கா? 20 ரூபா காசு போகிறேன், நாங்கள் 150 ரூபா ஆசைப்படுறோம். அவங்க குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குது? இப்படிலாம் சொல்லக்கூடாதுண்ணா. நாங்கள் 40,000 ரூபாய் இன்சூரன்ஸ் காட்டுறோம், பர்மிட்டு காட்டுறோம். எல்லாமே நான் 35 நீங்கள் பேசணும் பாரு. அந்த சைடு பேசுன்னு வச்சுக்கோ, வண்டி சாவி நான் குடிஞ்சு வச்சுருக்கேன். நாங்கள் கேஸ் போடுவோம், போகலாம். கேஸ் நாங்கள் கேஸ் போடுவோம், நாங்கள் போடுவோம். உங்களுக்கு லைசன்ஸே இல்லை. அப்படிலாம் வேலைக்கே ஆகாது, அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அப்படிலாம் பேசணும் வச்சு ஸ்டாண்டில்லாம் வந்து சாவி பிடிங்க வச்சு வச்சுட்டு வச்சுக்குவோம். வேற ஒன்றும் இல்லை. சம்பாதிக்கணும், எப்படி சம்பாதிக்கணும்? ஒரு தராதரா இருக்கு. இன்னொருத்தரும் குழப்பை கற்றுக்கு சம்பாதிக்கணும் ஆசைப்படுறீங்க. நாங்கள் குழப்பிலேருந்து எங்கே இருக்கிறீங்களா? தனி போட்டு கைஸ் ஆர்டர் வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா ஆட்டோக்காரங்களுக்கும் ரேப்பிடோவுக்கும் சண்டை. இந்த சண்டை ரொம்ப நாளாக போயிட்டு தான் இருக்குது. அதாவது யார் விட்டு கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் தாட்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. என்ன கேட்டிங்கன்னா, ஆட்டோ ஓட்டிகிட்ருக்காரு அவர் வந்து இத்தனை வருஷமாக ஆட்டோ வேறு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் க்ரோத்தும் இல்லை அப்படின்னா அவர் மேலே தப்பு. ரேப்பிடோ ஓட்டிகிட்ருக்காங்க அப்படின்னா அவர் ரேப்பிடோ ஓட்டுறாரு, காசு வருதுன்னு பார்த்துட்டு அவர் பாட்டில் கண்டாத்தமாக எடுத்து செலவு பண்ணிகிட்டு இருந்தாருன்னா அவர் மேலே தப்பு. ஸோ எந்த ஒரு ஜாபுமே பெர்மனெண்ட் கிடையாது. எந்த ஒரு ஜாப்லேயுமே வந்து பெர்மனெண்ட்டாக இருக்கக்கூடாது. அது வந்து மெயினான விஷயம். அப்ஸ்கில்லிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்போயுமே அப்ஸ்கில் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. சம்திங் ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறதா இருக்கட்டும், ஏதோ ஒன்று படித்து நாலேஜ் கெயின் பண்ணிக்கணுன்ற மைண்ட் செட்டில் இருக்கணும். பட்டு யாருமே அந்த மைண்ட் செட்டில் இருக்க மாட்டாங்க. அதனால தான் இன்னுமே வந்து இந்தியா இப்படியே இருக்குது. எல்லாம் அந்தந்த ஒரு சர்க்கிளில் போட்டு நின்றுக்கிறாங்க. அந்த சர்க்கிளில் வந்துட்டு அவங்கள லாக் பண்ணிக்கிறாங்க. எல்லாமே ஒரு சர்க்கிள் தான். இப்போ நீங்கள் சின்ன வயசில் பிறக்கும்போது வீடு அப்படின்ற ஒரு சர்க்கிளில் இருப்பீங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் போகும்போது ஒரு கஷ்டமாக இருக்கும், என்னடா அந்த சர்க்கிளை விட்டு வெளியே போகிறோமே அப்படின்னு கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் போனதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஒரு ஸ்கூலுக்குள்ளே மாற்றினாங்க, அதே ஸ்கூலில் இல்லாமல் வேறு ஏதாவது ஸ்கூலில் மாற்றினாங்கன்னா அப்போ ஒரு சர்க்கிள், அது கொஞ்சம் சர்க்கிள் எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ நீங்கள் பழைய சர்க்கிளில் இருந்து வெளியே வர்றதுக்கு கஷ்டப்படுவீங்க. இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இதுதான் எல்லாருமே வந்து ஒரு சர்க்கிளில் மாட்டிப்பாங்க. அந்த மாட்டிட்டு அதிலேருந்து வெளியே வர்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஒரு சிலர் அந்த வெளியே வர்றதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க, அதுக்குள்ளேயே இருந்துப்பாங்க. அப்படின்றப்ப அந்த ஆட்டோக்காரர் மேலே தான் தப்பு. ரேப்பிடோ ஓட்டிகிட்டு இருக்கவரே அவர் ஓட்டிகிட்டு வேறு வேலையை பார்க்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. பட் ரேப்பிடோவே கெதி அப்படின்ட்டு இருந்தாருன்னா அதுவும் தப்பு. ஆக்சுவலாக இது மாதிரி நிறைய பேசி விலாக் எடுப்பேன், பட் வந்து எடிட்டிங்கில் கட் பண்ணிடுவேன். ஆக்சுவலாக நிறைய டைம் வந்து அதிகமாக இருக்கும். நான் ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட உட்காந்து பேசி வச்சுருந்தேன். எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு சும்மா தேவையானது மட்டும் போட்டு வச்சுருப்பேன். எல்லாத்தையும் ஒரு நாள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லாத்தையும் ஒரு நாள் கேமராவுக்கு ஸ்டாண்டை போட்டு உட்காந்து பேசி வீடியோ போடணும். பிளேட் ஷவர்மா, சிக்கன் பிளேட் ஷவர்மா ஆர்டர் பிக்கடு. கைஸ், இந்த வீடியோ பார்த்துட்ருக்கேன். நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ஒரு சர்க்கிளில் இருப்பீங்க. ஒரு சர்க்கிள்குள்ளே இருக்கும்னு தெரியாமே நிறைய பேர் இருப்பீங்க. அந்த சர்க்கிளை விட்டு வெளியே வர்றதுக்கும் போராடிட்டு இருப்பீங்க. ஒரு சர்க்கிள்குள்ளே இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே போதும், அதை விட்டு எப்படியாச்சும் வெளியே வந்துடுங்க. நாலேஜை க்ரோ பண்ணிக்கோங்க. கைஸ், இன்னொரு விஷயத்த மறந்துட்டேன். ஆக்சுவலாக அவங்க பேசிகிட்டு இருந்தப்போ 2 பேருமே சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, ஒரே ஒரு மியூச்சுவலான விஷயம் என்னென்னா, நான் வந்து ஆட்டோ லோனில் எடுத்து வச்சுருக்கேன், டியூவில் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்றாரு இவர் ஆட்டோக்காரர். அவர் வந்து நான் பைக்கை டியூவில் எடுத்து வச்சுருக்கேன்றாரு.
இன்னும் இவர் ஆட்டோக்காரர் வந்துட்டு நான் கடன் வாங்கி ஆட்டோ ஸ்டாண்டுக்கு 40,000 கட்டிகிட்ருக்கேன் அப்படின்றாரு. இதிலிருந்து என்ன தெரியுது, ஆக்சுவலாக வந்து லோன்னால தான் வந்து முக்கால்வாசி முழு பிரச்சனையுமே லோன்னால தான். எல்லாருக்குமே வந்து ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து லோன்னால தான். ஆக்சுவலாக வந்து லோனு தான் இருக்கிறதுலே மிக மிக ஒஸ்ட்டான விஷயம். நான் கஷ்டப்பட்டுருக்கிறதுக்கு இப்போ கஷ்டப்பட்டுருக்கிறது காரணமும் லோன் தான். ஆசைப்பட்டேன், பைக் மேலே ஆசைப்பட்டேன், லோனில் எடுப்போம் அப்படின்ட்டு லோனில் போட்டு எடுத்தேன். 2 வருஷம் உட்காந்து கஷ்டப்பட்டேன். அதனால அந்த 2 வருஷம் என் வாழ்க்கையே வேஸ்ட்டாக போச்சு. இப்போ அந்த 2 வருஷம் திருப்பி கிடைக்குமா? கிடைக்காது. ஸோ தயவு செஞ்சு லோனை மட்டும் எடுத்து எந்த விஷயமும் பண்ணாதீங்க. லோனில் தான் ஒரு விஷயம் பண்ணணுன்னா அது வந்து தேவையே கிடையாது. சரண்யா, தேங்க்ஸ். ஒரு பக்கம் கரல் சைடு வாங்குது, அதுக்குள்ளேயா இன்னும் நாள் இருக்கே. இப்போ தானே 24 வயசாகுது. அம்மா கைஸ் 6 மணி ஆக போகுது. வேலை ஆரம்பித்து 3 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் 270 ரூபா தான் வந்திருக்கு. இன்னும் அமௌண்ட் சூடு பிடிக்கல. சூடு பிடிச்சானா அடித்து நவுத்த ஆரம்பிச்சிடும். இந்த சொல்லிகிட்டே இருந்தால் ஆர்டர் வந்துருச்சு. பட் இப்போ ஒரு 40 ரூபா தான் வந்திருக்கான் ஃபஸ்ட்டு. என்னடா திருப்பி ஊரை பார்க்கறதுக்கு கூப்பிட்டு போகிறீங்க? மழை வேறு விழுது. ரெயின் மோட் ஆன் பண்ண வேண்டியதான் கைஸ். அந்த ஆர்டர் கொடுத்து முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக இப்போதைக்கு ஆர்டர் வரமாட்டான். சரி, ஆக்சுவலாக இப்போதைக்கு மழை வரமாட்டான். டிப்ஸ் 20 rupees. தேங்க்யூ. எந்த பொண்ணு என்ட்ரி இது கிடையாது இல்லையா? எந்த பொண்ணு என்ட்ரி வச்சிருக்கீங்க? கடா என்ட்ரி வச்சிருக்கீங்களே, வடேக்கே பால். டே லப்பட்டிக்கு பல எங்கடா என்ட்ரி வச்சிருக்கீங்க? அதுதான் என்ட்ரி, ஆனால் திறக்க முடியலையா? ஓ சுவிட்ச் லப்பட்டிக்கு பால். ஏன்டா ஐடி பண்ணுறீங்க? எத்தனை ஃப்ளோரா? ஐயோ, டோர் நம்பர் 2D செகண்ட் ஃப்ளோர். ஓகே. ஐயாப்பா, ஆல்ரெடி கால் வலிக்குதுடா. ப்ளீஸ் க்ளோஸ் த டோர்னு போட்டிருக்கான் பாரு. கீப் தி டோர் ஆல்வேஸ் க்ளோஸ்ட். ஓகே, தேங்க்யூ. 108. நைஸ். இந்த சுவிட்சு மேட்ரு தெரியாமல் நான் எவ்வளோ தூரம் சுற்றிட்டுருக்கேன். கீப் டோர் க்ளோஸ்ட் ஆல்வேஸ். தயவு செய்து கதவை மூடவும். இந்த கொசு எல்லாத்தையும் பிடிச்சி குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணி விடணும். மனுஷனை நிம்மதியாக இருக்க விடுதா? அதுக்கு ஒரு ஸ்க்ரீம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். எல்லா கொசையும் பிடிச்சி குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணி. இப்போ எப்படி போகிறதுன்னு தெரியலையா? இந்த பக்கம் தானே வந்தேன். கைஸ், இந்த இடம் சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், கோயிலெலாம் இருக்குது. அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே கோயில் இருந்து பார்த்துருக்கீங்களா? இங்கே இருக்குது. டிவோஷனலாக இருக்காங்க. இவ்வளோ பெரிய டவர்லாம் கட்டினா எங்கிட்டா வெள்ளம் வராமல் இருக்கும்? இங்கே வேறு செக்யூரிட்டி செக் இருக்குமே. எங்கண்ணா என்ட்ரி பண்ணோம்? வெளியே என்ட்ரி பண்ணிட்டு தான் வந்தேன். இங்கேயும் பண்ணணுமா? இந்தா இருக்கு. வெளியே விட்டுறவா? யாருமே எதுவும் சொல்லலை. எங்கண்ணா வண்டி எங்கண்ணா விடுறது? ஓவராக பண்ணுறானுங்க. ரூல்ஸ் போடுறது தப்பு இல்லை, அதை சொல்கிற விதம் ஒன்று இருக்குல்ல. நம்ம இவங்க தான் அப்பார்ட்மெண்ட்டுக்கே ஓனர் மாதிரி ஓவராக பேசுகிறானுங்க. ஃபஸ்ட் டைம் வர்றவங்களுக்கு எப்படி இந்த இதெல்லாம் தெரியும்? இங்கே தான் வண்டி நிப்பாட்டணும். அப்பார்ட்மெண்ட்டுக்கே இப்போ தான் வரேன், எப்படி தெரியும் இங்கே தான் வண்டி நிப்பாட்டணும்? ஏன் எழுதி போட்டிருக்கானா இந்த இடத்துல டெலிவரி பாய்ஸ் பார்க்கிங் இல்லை விசிட்டர் பார்க்கிங்னு எழுதி போட்டிருக்கானா? கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டேன். சொல்கிறது இங்கே நிப்பாட்டக்கூடாதுப்பா, கார் வரும்ப்பா, அங்கே போய் நிப்பாட்டுப்பான்னா நாங்கள் நிப்பாட்டாமலே இருக்க போகிறோம்.
கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி ஆகுது. ஆக்சுவலாக நான் க்ளோஸ் பண்ணலான்னு நினச்சி வெயிட் பண்ணிட்டு இருந்தால் கோஹோம் ஒர்க் ஆகல. இன்னும் 2 ஆர்டர் எடுத்தால் வந்து இன்சென்டிவ் கவர் ஆகிடும். ஸோ இன்னும் 2 ஆர்டர் மட்டும் எடுக்கணும் கைஸ். ஆக்சுவலாக இப்போ நான் முச்சூர்லேருந்து இப்போ பெருங்குளத்தூர் போகிறேன். 3வது ஆர்டர் எடுக்க போகிறேன் அதே இடத்துல. வீட்டுக்குள்ளே கிச்சன் வச்சுருக்கான். ஸோ சந்தாக போகுது, அதான் கடுப்பாக இருக்குது. ரோடு நல்லா இருந்தால் பரவாயில்ல, ரோடு கேவலமாக இருக்குது கைஸ். இந்த தெருவில் 2 பேர் நான் வம்புள் தானுங்க. இவனுங்கள அந்த இருக்கானுங்க பாரு, இந்த 2 பேர் தான் வம்புள் தான். ஓய் கொன்றுவான், சூதானமாக இருக்கணும். சண்டைக்கு வருவானுங்கன்னு நினச்சேன், ஆனால் பயப்படுறானுங்க. அங்கே ஒரு இவன் பாரு, இது ஆக்டிங். இவன் தான் என்ன வம்புழுத்தான். இது ஆக்ஷன் மேடம். ஓய் அந்த பயம் இருக்கணும். ஓகே ஃபுட் ரெடி. பீஸா 7 இன்ச் பீஸா ப்ரோ ரெடியா ப்ரோ? கைஸ் பார்த்தீங்கன்னா சின்ன ரூம் தான் இது. 2 ரூம் இருக்குது. அதில் ஒன்று கிச்சன் ஆக்கி இன்னொன்று வந்து அவங்க ஸ்டே ரூமாக யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அவ்வளோதான் இருக்கேன். பார்த்தீங்களா, ஓட்டு வீடு தான். வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை. சத்தியமாக சொல்கிறேன், பார்த்து கொஞ்சம் மோட்டிவேட் ஆகிட்டேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா புலம்பிகிட்ருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் புலம்பிகிட்ருக்காங்க, என்னடா வாழ்க்கை இது இப்படியே போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. பாருங்கள், கண்டிப்பாக இது வாடகை வீடாக தான் இருக்கும். ஒரு 2 மிஷின் இருக்கும். பீஸாவுக்கு ஒரு மிஷின், பர்கர் பண்ணுறதுக்கெலாம் ஒரு மிஷின் இருக்கும். ஃப்ரண்ட் சைஸ் இது இந்த மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகும் ஆன்லைனில். ஸோ இதை போட்டு ஜம்முன்னு உட்காந்துட்டாங்க. 24 ஹவர்ஸ் என்ன பார்க்குற, 24 ஹவர்ஸ் வந்து ஒர்க்கு போயிட்டுருக்கு. 2 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், சிம்பிள். சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு, எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட், பெரிய கடை இல்லை. ஸோ இவங்க இதில் வர்ற ப்ராஃபிட் எடுத்து வச்சு சேவ் பண்ணி அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக மூவ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது அவங்களோடது. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் கடை போடலான்ற மைண்ட் செட்டில் இருப்பாங்க. இதே ஒரு பெரிய பிஸ்னஸாக கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ். வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். கைஸ் இந்த சைடு தான் இருக்கானுங்க. பார்க்குறான் பாரு. ஓடு. நைட்டு சும்மாவே இருக்க மாட்டுறானுங்க, கத்திக்கிட்டே கிடக்கானுங்க. ஐய் என்னடா இத்தனை பேர் இருக்கீங்க? டேய் ஐய் ஹேய் போடா. எங்கே போகிறது? ஹேய் ப்ரோ 3842 எடுத்து வரோம். பீஸா எட்டா ப்ரோ? தேங்க்யூ ப்ரோ. கைஸ் ஆர்டர் கம்ப்ளீட்டட். ஓகே, இப்போ ஆர்டர் இன்னிங்ஸ் பார்த்துக்கலாமா? ஆக்சுவலாக 3214 அப்படின்ட்டு இருக்கா. 3241. இது வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபா வந்து ரெஃபரல் போனஸ் வந்துச்சு. ப்ளஸ் 187 ரூபா வந்துட்டு நேற்றுக்கான ஏர்னிங்ஸ். 32 ரூபா டீ வடை சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டீ சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு டீ வந்து டீ ப்ளஸ் மைசூர் பாக் சாப்பிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 50 ரூபாய்க்கு டின்னர் சாப்பிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 922 தான் எனக்கான ஏர்னிங்ஸ். பெட்ரோல் பார்த்திங்கன்னா 150 ஓடி இருக்குது. 160 250 ரூபா 300 ரூபா போயிருக்கு. 600 ரூபா தான் எனக்கான ஏர்னிங்ஸ். என்ன 600 ரூபா தான் ஏர்னிங்ஸா? டீ செலவு பண்ணது எவ்வளோ பண்ணியிருக்கேன்? 60, 110, 112, 132 ரூபா தான் செலவு பண்ணியிருக்கேன். என்னடா இது கைஸ்? இன்றைக்கான ஏர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா 772 தான். ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி டே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். மணி 1 ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. உங்களோட
ஒரு கமெண்ட்டும் என்னை சந்தோஷப்படுத்தும். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டாடா பை பை, see you in the next video. தேங்க்யூ தேங்க்யூ. பஞ்சாயத்து கூட போடுறது. போடா வீடு போ. போய் சோத்த போய் குழம்பு வச்சு சாப்பிடுங்க. வேலை வெட்டிய பாருங்க. போ போடா.